தொடர்ச்சியாக மத்தேயு பார்த்து வருகிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை நம்ம நாள சிந்திக்கிறோம். 21ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் உள்ள இருந்து 16 வசனங்களை இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். 31வது பக்கம் புதிய ஏற்பாடு. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்த பொழுது இயேசுவானவர் சீசல் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் என்பதை. மனுஷன் இயல்பா ஏன் கடவுளை தேடுறான்? மனுஷன் இயல்பா ஆலயத்துக்கு ஏன் போறான்? கோயிலுக்கு ஏன் போறான்? மனுஷன் பொழுதுபோக்குக்கு ஏன் போறான்? மனுஷன் தனக்கு பிரியமான இடத்துக்கு ஏன் போறான்னு சொன்னா அவனுடைய இருதய சமாதானத்துக்காண்டி போறான். ஆபத்து நிமித்தமா மனுஷன் படக்கூடிய வேதனை, பிரச்சனை, வியாதி, கஷ்டம் இது எல்லாத்துக்கும் ஆறுதல் தேடிதான் கோயிலுக்கு போறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறது, சுற்றுலா தலங்களுக்கு போறது, பொழுதுபோக்கான காரியங்களுக்கு போறதெல்லாம் இருதயம் சரியில்லை. இருதயம் சந்தோஷமா இல்லை. இருதயத்துல துக்கமும் பாரங்களும் இருக்கு. அதனால அவன் அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமா இதெல்லாம் தேடி போறான். அதற்கான தீர்வை கடவுளுடைய வார்த்தை மட்டும் தான் நமக்கு சொல்ல முடியும். நம்ம வாசிச்ச இந்த பகுதி அதற்கான தீர்வை சொல்லும். சமாதானம் எப்படி மனுஷன் அடைய முடியும்? இருதயத்தினுடைய பிரச்சனைகள் எப்படி தீரும்? மனிதன் எப்படி இந்த உலகத்துல கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய பாதுகாப்பையும் பெற முடியும்? அதுக்கான பதில் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த பிரசங்கத்துக்கான தலைப்பு என்று பார்க்கும்பொழுது சமாதான கர்த்தர் வருகிறார். அதுதான் அதனுடைய தீம், அதனுடைய கருப்பொருள். கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு இந்த உலகத்துல மனிதர்களுக்கு சமாதானத்தை அருளுகிறார். மத்தேயுல ரொம்ப பிரதானமாக கவனிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்ட ராஜா? இயேசு யூதர்களுக்காக அனுப்பப்பட்ட மேசியாவாக எப்படி இருக்கிறார்? அதான் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவருடைய பிறப்புல இருந்து, சோதனையில இருந்து, உபதேசத்துல இருந்து அவர் செய்த அநேக அற்புத அடையாளங்கள், பிரசங்கங்கள் எல்லாவற்றிலும் மத்தேயு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றார். 20ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம கடைசியா பார்க்கும் பொழுது 2 குருடர்களை அவர் சுகப்படுத்துறார். அந்த ஜனங்களுடைய அறியாமை, பலவீனம், அந்த சீசர்கள் இன்னும் கிறிஸ்துவ சரியான முறையில் அறியாத நிலையிலும் கூட அவர் தொடர்ந்து தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர்களிடத்துல அன்பு பாராட்டுகிறார். அதான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இன்னைக்கு அவருடைய வாக்கினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டார். இந்த 21ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு வாரத்துல என்ன நடக்குது? கடைசி 7 நாள் அவர் எருசலேம்ல நுழைஞ்சு 7 நாள் என்ன நடக்குது? 7வது நாள் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடுத்து உயிர் தழுகிறார். அதான் ரொம்ப அவர் கலிலேயா ஊழியங்களை முடிச்சுக்கிட்டு அவர் ஊழியம் எல்லாமே முடிய போகுது. அவர் இப்பொழுது பாடுகளை சந்திப்பதற்காக போகிறார். ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராஜா நேருக்கு நேரா எல்லா விதமான எதிரிகளையும் சந்திக்க போறார். ஒட்டுமொத்த உலகமும் எதிராக நிற்கும் பொழுது ஒரு ராஜா எப்படி அதை மேற்கொள் காட்டுகிறார், எப்படி அதை வெல்றார், அதான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லுது. அதான் சொல்லுது அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கிறார். 16ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றார்? நம்ம எருசலேமுக்கு போறோம், அங்க மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவார், அடிக்கப்படுவார். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவருடைய சிலுவை மரணம் எருசலேம்ல நடைபெறுன்றார். எப்படி அந்த மரணம் நடைபெறுறது ஒவ்வொரு அதிகாரத்தில் விளக்கப்படுத்துறார். இப்பொழுது அதற்கு ரொம்ப சமீபமா அவர் வந்துட்டார். கடந்த வாரம் அவர் எரிகோல வந்தார். எரிகோல இருந்து எருசலேம் 23 கிலோமீட்டர்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் அதிகமா நெருக்கமா எருசலேமுடைய வாசலுக்கிட்டாக அவர் வர்றார். அங்கதான் ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலை ஒரு உயர்ந்த குன்று. அதுல இருந்து நம்ம எருசலேம ரொம்ப அழகா முழுமையாக பார்க்கலாம். அப்ப எருசலேம்ல சமீபமா சேர்ந்து ஒலிவ மலை அவர் எப்பொழுதும் ஜெபிக்க போன இடம், பிதாவோடு உறவு கொண்ட இடம், அநேக உபதேசங்களை சீசர்களுக்கு கொடுத்த இடம். அந்த இடத்துக்கு அவர் வராரு. அதற்கு அருகே பெத்பகேன்றது ஒரு கிராமம், பெத்தானியா பக்கத்துல உள்ள ஒரு கிராமம். நீங்க லூக்கால பார்க்கும்பொழுது பெத்தானியான்ற கிராமத்துக்கு வந்தார். பெத்தானியா ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. லாசரு வாழ்ந்த இடம், மார்த்தாள் மரியா இருக்கக்கூடிய இடம், இயேசுவுக்கு ஒரு இணக்கமான உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு இப்ப அவர் நெருங்கி வரார். வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு? சீசர் 2 பேரை கூப்பிடுறாரு. நீ 3 சுவிசேஷத்தையும் வாசிக்கும் பொழுது என்ன டீட்டெயில அதை பார்க்கலாம். மார்க்கு, லூக்கால இதே சம்பவம் அங்க சொல்லப்படுகிறது. அப்ப அந்த சீசர்களை அவரை அழைக்கிறாரு. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ, அதான் பெத்தானியா கிராமம். அங்க போனோன்னா அங்க ஒரு கழுதை இருக்கும். அந்த கழுதையோட ஒரு குட்டி இருக்கும். லூக்கா சொல்லும் பொழுது ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை, யாருமே பயன்படுத்தாத ஒரு கழுதை குட்டி அங்க இருக்கும். அந்த குட்டி கட்டப்பட்டிருக்கும். அதை நீ அவிழ்த்து விடுன்றார். அதை அவிழ்த்து நீ என்னிடத்துல கூட்டுவாங்க.
அப்படி அவிழ்க்கும் பொழுது அதற்கு உரிய எஜமா அங்க இருக்கிறவங்க ஏன் அவுக்குறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இது ஆண்டவருக்கு வேணும்னு நீ சொல்லு, ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன உடனே அவங்க அனுமதி கொடுப்பாங்க, நீ அதை கொண்டீங்கப்பா அப்படின்னு சொல்ல. இதுதான் அந்த சம்பவம். இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. இயேசு கழுதையில வந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப டீட்டெயில்டா இயேசு என்ன சொன்னாரு, என்னெல்லாம் சொன்னாரு, அவங்க எப்படி அதை செஞ்சாங்கன்னு டீட்டெயில்டா எழுதி கொடுக்குறாரு. இதுல ஒரு முக்கியமான ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த முதல் 7 வசனம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்பது கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட சமாதான ராஜா, சமாதான கர்த்தர். ஆதியாக 49 வாசிக்கிறோம். காலையில ஏசாயா 9வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இயேசுதான் சமாதானத்தினுடைய பிரதமர். இந்த இடத்துல அவர் எப்படி கடவுளால அனுப்பப்பட்ட சமாதானத்தை கொடுத்தார். ஒரு பாவிக்கான சமாதானம் இயேசுவின் மூலமா எப்படி கிடைக்கிறது. முதல்ல பார்க்கும் பொழுது அவர் பிதாவால அனுப்பப்படுறார். பிதாவினுடைய செயல்பாடு அந்த முதல் 3 வசனங்கள்ல நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னு சொன்னா கடவுளுடைய இறையாண்மை உள்ள செயல்பாடு. ஏசு என்ன சொல்றாரு, நீ கிராமத்துக்கு போனா அங்க ஒரு கழுதையும் கழுதை கூட்டு. ஒரு கிராமத்துல எத்தனை கழுதை இருக்கும், எத்தனை கழுதை கூட்டு, எந்த கழுதையை தேடும். அன்னைக்கு பாமர ஏழை மக்களுடைய பெரும்பாலான பயணமே கழுதைதான். கழுதையில தான் அவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு பயணம் பண்ணாங்க. அப்போ வீட்டுக்கு வீடு கழுதை இருக்கும். வீட்டுக்கு வீடு 2 வீலர் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு கழுதை இருக்கும். அதில் எந்த கழுதையை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. பேசுவாங்க இப்போ அந்த கழுதையும் கழுதை குட்டியும் சேர்ந்து இருக்கும். அப்படின்னா இப்போதான் பிரசவம் ஆயிருக்கு, குட்டி போட்ட ஒரு கழுதை. குட்டி போட்ட கழுதை எல்லா வீட்லையும் இருக்காது, ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இருக்கும். என்னைக்கு அதை அந்த கழுதை குட்டி போட்டுச்சோ அது குட்டி போட்டதுல வந்து 1 வாரம் 10 நாள் வரும். அப்போ அது ரொம்ப சில இடங்கள்ல மட்டும்தான். அப்போ ஒரு குட்டியோடு இருக்கக்கூடிய கழுதை கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக கழுதையை கட்ட மாட்டாங்க. வீட்டு எஜமான்களுக்கு தெரியும் கழுதை எங்கே போனாலும் திரும்ப வீட்டுக்கு வந்துடும் சொல்லி. அது வீட்டு நாயை வீட்டுக்குள்ளே கட்ட மாட்டாங்க, வெளியே போட்டு தான் நாயை கட்டி வைக்கிற மாதிரி இங்கே கழுதை கட்டப்படுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு சிறப்பு அம்சம். பொதுவான காரியங்களை எல்லாம் கடவுள் எவ்வளோ தூரம் ஆளுகிறார். ஏசு எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அவர் ஒளிக உலகில் பெத் வகையில் இருக்கிறார். பக்கத்தில் உள்ள கிராமத்தில் அநேக கழுதைகளில் ஒரு கழுதை குட்டி போட்ட கழுதை, அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும். நீ அங்கே நீ போய் அந்த கழுதை குட்டி அவிழ்த்து வாழ்றார். சீசர்களுக்கு அந்த வீட்டு எஜமானையும் தெரியாது, ஓனவையும் தெரியாது. யாருக்குமே தெரியாம யாருமே அறிமுகம் இல்லாத ஒரு கழுதை போய் எப்படி அவிக்கிறது. வெளியே இருந்து யாராச்சும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்தா அப்படி இருக்கும். இந்த சீசர்கள் அதை குறித்து எந்த கேள்வியும் தெரியல. யார்கிட்ட போய் நாங்கள் கேட்கறது, யாரு எங்களை கொடுப்பா, இந்த வீட்டுக்கு நாங்கள் போறோம், எதையுமே அவங்க கேட்கல. ஆனால் இயேசு தெளிவாக சொல்றாரு, நீ போ, கழுதை இருக்கும், குட்டி இருக்கும், கட்டப்பட்டிருக்கும், நீ அதை அவள், நீ முதல் பெர்மிஷன் கேளுன்னு சொல்லணும். நீ அனுமதி கேட்டு அவருன்னு சொல்லலை, நீ முதல் குட்டியை அவிழ்த்து. அவளுக்கும் பொழுது அங்க இருக்கிறவர்கள் கேள்வி கேட்பாங்க. அவளுக்கு அந்த எஜமான் கேள்வி கேட்பான், ஏன் அவருன்னு கேள்வி கேட்பான். நீ அவளுக்கு பதில் சொல்லு, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. வேற எந்த பதிலும் இல்லை, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு, அதை அனுப்பி விடுவான். இதை கேட்டுதான் போறாங்க. இந்த வழிமுறையை கேட்டு அவங்க போகும் பொழுது 2 பேரும் என்ன பேசிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ கிராமத்துல எந்த வீட்டுக்கு நம்ம போறது, எங்க கழுதை இருக்கும், எப்படி அவளுக்குறது, அவன் எப்படி நம்மளை நம்பி கொடுப்பான், வெறுமனே ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னா எப்படி கொடுப்பான், நிறைய சந்தேகம் குழப்பம் இருக்கும். ஆனா எதையுமே அவங்க கேள்வி கேட்காம அவருடைய சர்வ இறையாண்மையுள்ள ஞானத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய ஆளுகையும் புரிந்திருக்கிறார்கள். இயேசுவுக்கு ஒரு கிராமத்தின் மீது இருக்கக்கூடிய ஆளுகை, இயேசுவுக்கு ஒரு கழுதை மேல இருக்கக்கூடிய அவங்க கழுதை அவுழ்க்கிறாங்க. இன்னொருத்தனுடைய கழுதை அவன் கூட எப்படி வரும், அது இப்போதான் குட்டி போட்ட கழுதை, அது இன்னொருத்தனை நம்பி எப்படி வரும். இதுல நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ போறவே அந்த கழுதையினுடைய எஜமான் பேரையும் சொல்றாரு. இப்ப அவங்க அவிழ்க்கும் பொழுது கேள்வி கேட்கும் பொழுது இவன் தான் உண்மையாகவே இந்த கழுதைக்கு உரிமையாளர் உங்களுக்கு எப்படி தெரியும். இதெல்லாம் போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ளாக எழுந்துகிற சந்தேகம், எந்த வீட்டுக்கு போவோம், எந்த கழுதை எடுப்போம், அந்த கழுதை தான் நீங்க சொன்ன கழுதை எங்களுக்கு எப்படி தெரியும், அதை அவிழ்க்கும் பொழுது அவன் தான் உண்மையான எஜமான் எப்படி தெரியும், அப்படி இருந்தாலும் அந்த கழுதை எங்களுக்கு எப்படி கீழ்ப்படியும், நாங்க எப்படி அழைச்சிட்டு வர, இவ்வளவு சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கு. ஆனாலும் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காம அங்க போறாங்க. அவங்களுடைய வார்த்தையை நம்பிதான் போறாங்க. இவ்வளவு குழப்பம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, பயங்கள் இருக்குது, நடைபெற முடியாத பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய வார்த்தையுடைய அதிகாரத்தை நம்பி அங்கே போறாங்க. போன மாதிரியே கழுதை இருக்குது, கழுதையோடைய குட்டி இருக்குது, அதை அவுக்குறாங்க. அவுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலை, யாரு நீங்க முதல் கேட்கல. அந்த வாயில என்ன வார்த்தையை பேசுவான்னு அவர் சொன்னாரோ அதே வார்த்தையை பேசுறான். ஏன் நீ அவுக்குற, பதில் என்ன சொல்லணும், எங்களுக்கு தேவை. அதாவது அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஆண்டவருக்கு இது வேணும். அவர் இயேசுன்ற பேரை கூட சொல்லல. அவிழ்க்கும் பொழுது நீ ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னா எப்படி முதல் கொடுப்பான். வீட்டுல ஒரு முக்கியமான பொருள் எடுக்கும் பொழுது இது கடவுளுக்கு வேணும்னு சொன்னா நான் எப்படி கொடுப்பேன். மனித இருதயங்கள் மீது கடவுளுடைய ஆளுகை, மனித வார்த்தையின் மீது கடவுளுடைய ஆளுகை,
அதை சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு எப்படி அறிந்திருக்கிறார், ஆண்டு கொண்டிருக்கிறார், இதெல்லாம் சீசர்களுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க இந்த கடவுளுக்கு வேணும், சொன்ன உடனே அனுமதி கொடுக்குறான். இப்ப மகிழ்ச்சியா அந்த கழுதக்கூடிய அவங்க அழுத்துட்டு வர்றாங்க. இயேசு அந்த சீசர்களுக்கு பாடத்தை கற்று தராரு. சீசர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு பாடம். இவர் உண்மையாகவே பிதாவால் அனுப்பப்பட்ட ராஜா என்பதை அறிவதற்கு இன்னும் ஒரு அடையாளமா பிதாவை போல சர்வ ஞானம் கொண்ட கடவுளாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வும் என்னுடைய அனுமதி இல்லாமல் இல்லை. உன் வாழ்க்கையில மனிதனுடைய செயல், உன் வாழ்க்கையில படைப்பினுடைய செயல், உன் வாழ்க்கையினுடைய நேரம், காலம், உட்காருதல், உன்னுடைய ஒவ்வொரு அடியும் என்னுடைய அதிகாரத்தின் மூலமா இருக்குது. நீ இங்க இருந்து கிராமத்துக்கு போறது என்னுடைய அனுகிரகம். நீ அந்த கிராமத்துல கழுதையை கண்டுபிடிக்கிறது என்னுடைய ஞானம். நீ அந்த கழுதையை அவிழ்க்கிறது என்பது எனது வல்லமை. அங்க எதிர்ப்புகள் வருகிறது என்பது எனது சர்வ இறையாண்மை. அந்த எதிர்ப்புகளை ஆட்கொண்டு அந்த கழுதையை நீ திரும்ப என்னிடத்துல கொண்டு வருவது என்பது எனது பாதுகாப்பின் காரணம். இதை எல்லாத்தையும் இந்த சீசர்களுக்கு இந்த சிறிய நிகழ்வின் மூலமா அவர் சொல்றாங்க. அந்த சீசர்களுக்கு மாத்திரம் நீ உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தான் சொல்றாங்க. எப்படி கடவுளுடைய சமாதானம் நமக்கு வருதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய நிகழ்வுகளையும் கடவுளுடைய கரத்தை பார்க்கக்கூடிய சிந்தை இருக்கிறவன் தான் சமாதானத்தை அடையும். எந்த பாவியினுடைய ஆத்மா கடவுளுக்குள்ளாக மனரம்பியத்தை அடையும், எந்த மனித இருதயம் கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சி அடையும் சொன்னா, அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் தேவனது வல்லமையின் கரம் இருக்கிறது என்பதை உணர்கிறவன். அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள், வாழ்க்கையில மனிதர்களுடைய பரியாசம், வாழ்க்கையில நடக்கப்படக்கூடிய ஒவ்வொரு தோல்வி, வாழ்க்கையில வரக்கூடிய வியாதி, வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம், கடன், இக்கட்டு, எல்லாவற்றையும் தேவன் ஆட்சி செய்கிறார். கடவுளுடைய அனுமதி இல்லாம என் வாயில ஒரு வார்த்தையும் புறப்படாது, என் உடம்புல ஒரு சரீரமும் பாதிக்கப்படாது, எந்த மனித இடர்பாடுகளும் நான் கடந்து போக மாட்டேன், எந்த இக்கட்டுகளையும் நான் அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை இக்கட்டுகளும் பாரங்களும் வந்தாலும் தேவன் நாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை பத்திரமாக பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படி போனானோ அவருடைய வார்த்தையில ஒண்ணு பிசராகல, ஒன்று மாறி நடக்கல, ஒண்ணு யதார்த்தமா நடக்கல. என்ன சொன்னாரு அக்யூரேட்டா நடக்குது. அக்யூரேட்டா ஒவ்வொரு நிகழ்வு அங்கு நடக்குது. உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய சிறிய காரியங்கள் என்னால் ஆட்கொள்ளப்படுகிறது. சிறிய காரியத்துல என்ன நீ பெருசா பார்க்காம பெரிய காரியத்துல என்னை உன்னால காண முடியாது. வாழ்க்கையில மூச்சு விடுறதே எனது அனுகிரகம். வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் என்னுடைய இறையாண்மையுள்ள சுத்தம். ஒவ்வொரு பரியாசங்களுக்கு பின்னாடி என்னுடைய ஆளுகையின் கரை இருக்கு. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாலும் என்னுடைய சுகப்படுத்துதலுக்காக இருக்குது. உன்னை உடைக்கவும், உன்னை கட்டவும், உன்னை புதுப்பிக்கவும், உன்னை உயிர்ப்பிக்கவும், உன்னை என்னோடு கூட இணைத்துக் கொள்வதற்கும், என்னுடைய அதிகாரத்தின் மேல, எனது வல்லமையின் மேல உன்னுடைய விசுவாசத்தை வைப்பதற்கு, எல்லாத்தையும் வாழ்க்கையில செய்வதற்கு நான் அதிகாரம் உடையவர். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சீசர்கள் கொடுக்கப்பட்ட கடைசி ஒரு கட்டங்கள், நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறேன், என்னை பின்பற்றுகிற நீ உன் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிய மறந்துடாத. அதான் முதல்ல சொல்றார். சமாதானம் வேணும்னு சொன்னா, சமாதானத்தை தருகிற கடவுள் எவ்வளவு வல்லமையுடையவர். என் மூச்சு காக்கும், என்னுடைய ஒவ்வொரு அடியும், இந்த வாழ்க்கையுடைய எல்லாவற்றையும் ஆளுகிறவர், ஞானமா செய்கிறவர், பரிசுத்தமா செய்கிறவர், வல்லமையா வெளிப்படுத்துகிறவர், இக்கட்டுகள் பரியாசங்களிலிருந்து மீட்கிறவராக இருக்கிறார், வாக்கு மாறாதவர், முழுமையாக ஆளுகிறவர் என்கிற சிந்தை தினந்தோறும் இருக்கும். பிரச்சனை வர்றப்ப மட்டும் கடவுளை குறித்து பெருசா யோசிக்கிறது இல்லை. கஷ்டம் வரும்போது கடவுளுடைய இறக்கத்தை பெருசா யோசிக்கிறது இல்லை. உட்கார்தலை எழுந்திருக்குதலையும் கடவுளை பார்க்க. அனுதினமும் கடவுளை ருசி பார்க்காதவனுக்கு சமாதானம் கிடைக்காது. அனுதினமும் கடவுளுடைய கரத்தை உணராதவனுக்கு நிம்மதிய சமாதானத்தை அடையும். கடவுளை குறிச்ச அஜாக்கிரதை, கடவுளை குறித்து விசுவாசமற்ற சிந்தை, கடவுளுடைய ஆளுகையும் ஞானத்தையும் வல்லமையும் குறித்த அறியாமையிலையும் புரிதலற்ற நிலையில் இருக்கிறவன் தான் குழம்புவான், முறுமுறுப்பான், சந்தேகப்படுவான், குழப்பத்துக்கு போவான், மனித பயங்களை கண்டு பின்வாங்கிப்போம். தேவனது ஆளுகையின் கரத்தை உணர்கிறவன் ஒரு பாகம் பின்வாங்க மாட்டான். முதலாவது தான் பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க அழைச்சிட்டு வரும்போது 4வது வசனம் சொல்லுது, ஏன் இதை செஞ்சாருன்னு சொல்லு. ஏன் கிராமத்துக்கு அனுப்புனாரு, ஏன் கழுதையை கொண்டு வர சொன்னாரு, ஏன் அதை அவிழ்த்து அவர் அதுல பவனியா போறாருன்னு சொன்னா 4வது வசனம் சொல்லுது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு இடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 50 முறைக்கு மேல பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கொள் காட்டார். இந்த இடமும் ரொம்ப முக்கியமான. இயேசுவையே சொன்னாரு, இயேசுவையே செஞ்சார். தான் யாரு தன்னுடைய வல்லமை என்றதை காட்டுறதுக்கு மாத்திரமல்ல, இது பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் தன்னிடத்தில் எப்படி நிறைவேறுகிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஒரு வார்த்தையும் பழைய ஏற்பாட்டில இருந்து தனக்கு நிறைவேறாம போய்விடக்கூடாது. அவருக்கு நிறைய பாரம் இருக்கு, அவருக்கு நிறைய குழப்பம் இருக்கு, அவர் நிறைய தோல்வியில் இருக்கிறார்.
சுத்தி உள்ள ஜனங்கள் எல்லாம் அவரை தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய எண்ணங்கள் எப்பொழுது பிதாவின் வார்த்தையால நிரம்பியிருந்தது. நான் மரணத்துக்குள்ள போறேன், என் வாழ்க்கையில ஒண்ணு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. கிட்டத்தட்ட 360 தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல இயேசுவை பத்தி சொல்லப்படுது. அந்த 360ல ஒண்ணு நிறைவேறாம போனா கூட அவர் ரட்சகராக இருக்க முடியாது, அவர் ஆண்டவராக இருக்க முடியாது. அவர் சிலுவையில ரத்தமே சிந்தினாலும் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றார். அவர் சாந்தம் உள்ள ராஜாவா அவர் இஸ்ரவேலுக்குள்ள எருசலேமுக்குள்ள பயணம் பண்ணாம அவர் மீட்பின் அதிபதியாக ஆக முடியாது. இது ஒரு சிறிய விஷயம் தான். இந்த கழுதையில போக வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. ஆனா அவர் முழுமையாக பிதாவினுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தன்னிடத்துல ஒரு பழுதும் இல்லாதபடி பூரணமாக நிறைவேற்றினார் என்பதற்காக தான் சொல்லப்படுது. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்கு? ஏசாயா, மீகாவா? இந்த லட்சணத்துல தான் பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க. சகரியா 9:9 மறந்துடவே கூடாது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசனம். அடுத்த வாசனம். குயிக்கா வாசிங்க. சகரியா 9:9. ரைட். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட பின்னணி நமக்கு தெரியும். அப்பதான் இந்த புதிய ஏற்பாடு வசனம் சரியா போயிடும். சகரியாவினுடைய காலத்துல இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. எருசலேம் முழுமையாக தீக்கரிக்கப்பட்டுருச்சு. எல்லா ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சப்பட்டாங்க. எதிரிகள் எல்லாம் இஸ்ரவேலை பரியாசம் பண்றாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஒரு தோத்து போன அடிமைத்தனத்துல இருக்கிறார். இப்ப கடவுள் இந்த புறஜாதிகள் எல்லாரையும் நியாயம் தீர்த்து இஸ்ரவேலுக்கு எப்படி சமாதானத்தை அனுப்புவான்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுதுதான் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல எல்லாமே தோத்து போன நிலையில எருசலேமே முற்றிலுமா சுடுகான ஆனப்போ நிலையில சொல்றாரு, நிச்சயம் ஒரு ராஜா ஒரு தேடி வருவார். அந்த ராஜா சியோன் குமாரத்திற்கு அவர் வரும் பொழுது சாந்த குணம் உள்ளவராக வருவார். எருசலேம் மறுபடியும் கட்டப்படுகிறது யுத்தத்தால் அல்ல. ராஜாக்கள் எல்லாரும் யுத்தம் பண்ணி தான் எருசலேமை கட்டினார். எருசலேம் பாதுகாக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. ஆனா மேசியா வரும் பொழுது அவர் யுத்தம் பண்ண போறது, அவர் மாம்சம் யுத்தம் பண்ண போறதில்ல. அவர் சாந்த குணம் உள்ளவரா, சாந்த குணமுள்ளவரா வருவதற்காக தான் கழுத மேல வர்றார். ராஜா பெரும்பாலும் குதிரையில தான் வருவான். அவர் போருக்கு போனாலும் வீதி உலா வந்தாலும் பெரும்பாலும் குதிரையை தான் பயன்படுத்துவான். குதிரை தான் வீரியம் மிக்க ஒரு மிருகம். ஆனா ஒரு ராஜா கழுதையில வர்றாரு அப்படின்னு சொன்னா கழுதை வேகமா ஓடாது, கழுதை மெதுவாக தான் வரும், கழுதை பொறுமையாக தான் வரும். கழுதையில வருகிறது என்பது சமாதானத்தினுடைய வெளிப்பாடு. ராஜா ஜெயிச்சு எல்லா மக்களையும் அது பொதுவாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து வருவதற்கு கழுதையை பயன்படுத்துவாங்க. அந்த நாள்தான் கழுதையில வரும் பொழுது போர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ராஜா வெற்றியை கொண்டு வந்து கொண்டிருக்கான்னு அர்த்தம். ராஜா தேசத்தை பாதுகாத்துட்டா என்பதற்கு அடையாளம் தான் கழுதையில பவனி. இப்ப அதை அடையாளமா நிறைவேற்றுவதற்காக தான் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டபடி சியோன் குமாரத்திகளுக்கு அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இடத்தில் வருகிறார். கழுதை மேல வராரா கழுதை குட்டி மேல வராரா? ரெண்டையுமே சொல்லு. குட்டி மேலதான் வர்றார். ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை, கழுதை குட்டியில தான் அவர் வர்றார். குட்டி மேல ஏறி வரும் பொழுது குட்டியிலிருந்து தாயை பிரிக்க முடியாது. அந்த பிரிவுல குட்டி சந்தோஷமா நடக்காது. அதாவது தாய் கழுதையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. அந்த தாயும் குட்டியும் பிரிக்க கூடாதபடி ரெண்டையும் இணைத்து கூட்டிட்டு வராங்க. ஆனா இயேசு ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத பழுதற்ற ஒரு கழுதை குட்டி மேல அவர் வர்றார். ஏன்னா அவர் இஸ்ரவேலுடைய ஒரு புதிய ராஜா, ஒரு புதிய மீட்புக்கான உடன்படிக்கையின் மஸ்தியத்தர் என்பதை நிறைவேற்றுவதற்காக கழுதை குட்டியின் மேல வருவார்கள். அப்ப இயேசு சீசர்களை அனுப்பி கழுதையின் மேல பவனி வந்தது மக்களுக்காக அல்ல, சீசர்களுக்காக அல்ல. அந்த பிதாவினுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக. பிதா வச்சிருக்கக்கூடிய அசைன்மெண்ட்ல உள்ள கூட ஃபெயில் ஆயிடக்கூடாது. பிதா நியமித்த இந்த வேத வார்த்தையில ஒண்ணு கூட தனது மகிமை இழந்து விட முடியாது என்பதை புரியும்படியாக அவர் கழுதையில வர்றார். வரக்கூடிய எல்லா ஜனங்கள் ஒழுங்கா பைபிள் வாசிச்சிருந்தா, ஒழுங்கா வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை புரிந்திருந்தா, இயேசு கழுதையில வர்றதை அவங்க பார்க்கும் பொழுது இவர் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா, இவர் சீயோனுக்கு சமாதானத்தை அருள வந்த சமாதான கர்த்தர் என்பதை தெளிவா அறிந்து கொண்டிருப்பார்கள். இயேசு தனக்குள்ளாக எவ்வளவு வல்லமை ஞானம் இருந்தாலும் அந்த ஜனங்கள் தன்னை விசுவாசிப்பதற்கு மறுபடியும் தீர்க்க தரிசனத்தை முன்னிறுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு சகரியா தீர்க்க தரிசனத்தை சரியா புரிஞ்சாதான் நான் எப்படிப்பட்ட ராஜான்னு உனக்கு தெரியும். ஏசங்க என்ன முன்னிறுத்துகிறார்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 கூடர்கள் கண் திறக்கப்படுகிறார்கள்.
அதுக்கு முன்னாடி இயேசு லாசரு உயிரோட இருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார். அதுல எல்லாம் ஒரு பொழுது விசுவாசம் வராதுன்னு தெரியும். அதனாலதான் இயேசு அவர்களுக்கு தனது இறுதி பயணத்திலும் கூட, தனது சிலுவைக்கு அருகான பயணத்திலும் கூட பழைய ஏற்பாட்டை காண்பித்து தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். இந்த சமாதான கர்த்தரை நீ சரியா அறியணும்னா, இயேசுவின் மூலமாக வரக்கூடிய விடுதலை உனக்கு வேணும்னு சொன்னா உனக்கு வேத அறிவு தேவை. வேதத்தை படிக்காத எந்த மனிதனும் ஒரு பொழுதும் இயேசுடைய மகிமையை காண முடியாது. வேதத்தை வேதத்துக்கு திரும்பாதவன் சமாதானத்தை அடைய மாட்டான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வேதத்தின்படி சிந்திக்காதவன், வேதத்தின்படி ஒழுங்கா சத்தியத்தை கற்றுக்கொள்ளாதவன் சமாதானத்தை அடைய முடியாது. அப்படி எனக்கு விசுவாசிக்கணும்னா எனக்குள்ளாக நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம் தெரியணும். எனக்குள்ளாக நிறைவேறுகிற பிதாவினுடைய இருதயம் தெரியணும். பிதாவினுடைய இருதயமும் பிதாவினுடைய சித்தமும் உனக்கு தெரியக்கூடிய ஒன்னே ஒண்ணு வேதம் மட்டும்தான். வேதம் இல்லாம எந்த மனிதனும் கடவுளுடைய சமாதானத்தை அடைய முடியாது. இப்போ எனக்கு சமாதானம் வேணும்னா வேதத்தை மட்டும்தான் நான் நாடி போகும். சமாதானம் வேணும்னா பாட்டு கேட்கறதில்ல, சமாதானம் வேணும்னா வேற விஷயங்கள் ஈடுபடுறதில்லை. சமாதானம் வேணும்னா கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான் தேனிலும் மதுரமானது. கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான் கடவுளுடைய வல்லமை மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே அடையாளம். அது இயேசுவே இருந்தாலும் அவரே தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, தனது மகிமையை தனது ரட்சிப்ப ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது வேதத்தை முன்னிறுத்தி கொடுக்கிறார். அப்ப இது யாருக்கு ஆசீர்வாதம்? கழுதையில வரக்கூடிய இயேசு மகிமையானவர் யார் நம்புவார்? கழுதையில பயணம் பண்ணக்கூடிய இயேசு உலக ரட்சகன்ற விசுவாசம் யாருக்கு வரும்? கழுதையில பயணம் பண்ணக்கூடிய இயேசு மகத்துவமான மீட்பர்னு யார் புரிவார்? இந்த தீர்க்க தரிசனம் யாருடைய இருதயத்துல இருக்குதோ அவனுக்கு தான் புரியும். இந்த தீர்க்க தரிசனத்தை யாரு சரியா அறிகிறானோ அவன் தான் புரிஞ்சுவான், இவர் தான் உண்மையான ரட்சகர், இவர் தான் உண்மையான மேசியான்னு புரிஞ்சுக்குவான். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சமாதானத்துக்காக இன்னொரு வழியை தான் சொல்றார். அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் பேசக்கூடிய இடம், அவர் தனது மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய வசனம் தான். எங்க இருந்தாலும் எங்க போனாலும் வேத சிந்தனையில இருக்கணும். பயணம் பண்ணாலும், சமைச்சாலும், வேலை செஞ்சாலும், ஒரு இடத்துல போய் கியூல நின்னாலும் கையில மொபைல் இருக்குது, மொபைல்ல பைபிள் இருக்குது. எத்தனையோ வழிகளை கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய சிந்தனைகள் நிரப்பலாம். சோதனைகள் உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும் தாக்குவதற்கும் கடவுள் கொடுத்த ஒரே ஒரு மகிமையான ஆயுதம் வேதம். எப்படி படிக்கிறீங்க, எப்படி வாசிக்கிறீங்க, எப்படி நேரம் செலவு? பிரச்சனை தீரல, இக்கட்டு போல, பயங்களும் கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, வழிகள் இருக்குதுன்னா வேதம் இல்லையே. வேதம் தான் ஆத்ம மருந்து, வேதம் தான் கண்ணை தெளிவிக்கக்கூடிய வெளிச்சம், வேதம் தான் உயிர்ப்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உள்ளடக்கி இருக்குது. எல்லா ஆறுதலும் சமாதானமும் இயேசுவினுடைய மகிமையை பார்க்கும் பொழுது மட்டும்தான். அந்த மகிமை பைபிளை திறந்தா மட்டும்தான். அதை தான் இயேசு ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். நான் பிதாவால வெளிப்படுத்தப்பட்ட மேசியான்றதை புரிந்து கொள்ளும். 6:7 பார்க்குற சீசர்கள் போய் கட்டளையிட்டபடியை கொண்டு வந்து கழுதை குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இயேசு இது வரைக்கும் கழுதையில பயணம் பண்ணார்னு பைபிள் நம்ம எங்கேயே இங்கே மட்டும்தான் படிக்கிறோம். அவர் நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல கால்நடையா நடந்து தான் போனார். அவர் படகுல போனார், அவர் மலைகள்ல ஏறி போனார். முதல்ல இயேசு ஒரு விலங்கோட அல்லது ஒரு கருவியை பயன்படுத்தி பயணம் பண்ணார்னு சொல்லும் பொழுது கழுதையை தான் அவர் முதல்ல பயன்படுத்துறார். அதுல ஏறி மகிமையான ராஜாவாக அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இயேசு என்ன சொல்ல வரார்? எல்லாரும் பஸ்காவை அனுசரிக்க போறாங்க. திரள் கூட்டம் அநேக சங்கீதங்களை பாடிக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு ஒருத்தர் மாத்திரம் அந்த ஒருவனும் ஏறிராத கழுதை குட்டியில பயணம் பண்ணி தான் சீசர்களோடையும் திரள் கூட்டமான ஜனங்களுக்கு அவன் சொல்லும் பொழுது, பஸ்கா போறவன் எல்லாரும் சமாதானம் தேடி தான் போறான். எருசலேமில் போய் பண்டிகை கொண்டாட போடக்கூடிய எல்லாருமே மீட்பை தேடி தான் போறான். ஆண்டவரே எங்களை எகிப்துல இருந்து காப்பாத்துனீங்க, எங்களை பாபிலோன்ல இருந்து காப்பாத்துனீங்க, இந்த ரோமர்ல இருந்து எங்களை எப்ப காப்பாத்துனீங்க, இந்த அடிமைத்தனமா நாங்கள் உலகமெங்கும் சிதறி இருக்கோமே, எங்களை எப்படி ஒன்றிணைப்புங்க, இந்த எருசலேமில் மகிழ்ச்சியா எப்படி நாங்கள் உங்களை ஆராதிக்க, எங்களுடைய உண்மையான விடுதலை உமக்குள்ளாக எப்படி இருக்கும், எப்படி இந்த மேசியாவினுடைய ராஜ்யம் எங்களுக்கு வெளிப்படும், எப்படி இஸ்ரவேலை திரும்ப உயிர்ப்பிப்பீங்க, எப்படி தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு எல்லா விதமான சமாதானத்தை கொடுப்பீங்கன்ற ஏக்கத்தோட தான் எல்லாரும் போறாங்க. அந்த எதிர்பார்ப்பினுடைய சமாதானம் தெரிதான் போறாங்க. ஆனா இயேசு கழுதையில பயணம் பண்ணி அந்த சமாதானமே என்கிட்ட தான் சொல்லி சொல்றாரு. அந்த சமாதானத்தின் நாயகரே நான் தான் சொல்லி சொல்றாரு. அந்த சமாதானத்தினுடைய முழு சாராம்சம் எனக்குள்ளதான் இருக்குன்றதை தெரிந்து கொள்ளுன்ற டிக்ளரேஷன் இயேசு கொடுக்கிறார். அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய எல்லா யூதர்களுக்கும் நான் ஒருத்தர் தான் சமாதான கர்த்தர் என்பதை அறிந்து கொள் என்பதை போதனைகள் மூலமா அற்புத அடையாளங்கள் மூலமா சொன்ன இயேசு இப்பொழுது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் மூலமாகவும் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சமாதானத்துக்கான ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான். இருதய சமாதானம் ஆகணும், இருதய சந்தோஷமா இருக்கணும்னா கிறிஸ்துவ அணுகிறத தவிர, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறத தவிர
கிறிஸ்துவோடு உறவு கொள்கிறத தவிர பாவிக்கு வேற எந்த வகையிலையும் விடுதலை இல்லைங்க. உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பெருசா பேசுறீங்க, உங்க வாழ்க்கையினுடைய இக்கட்டுகளை தீர்க்கணும்னு சொல்லி பாக்குறீங்க, உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எல்லாம் மாறணும்னு சொல்லி பாக்குறீங்க, எல்லா வகையிலையும் சுகமா வரணும்னு சொல்லி பாக்குறீங்க. அதற்கு தீர்வு என்பது இயேசு யாருன்றதை அறியறது மட்டும்தான். இயேசு உண்மையா தேடுறது மட்டும்தான். இயேசுவினுடைய ராஜரீக மீட்பை உணர்கிறது மட்டும்தான். மகிமைக்குரிய இயேசு பார்க்கக்கூடிய கண்ணு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பாதுகாப்பும் சமாதானமும் விடுதலையும் வாழ்க்கையில கிடைக்கும். முதல் 7 வருஷம் என்ன சொல்லலாம்? கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரே சமாதான கர்த்தர் கிறிஸ்து மட்டும்தான். இந்த கிறிஸ்துவை நீ அறிவதற்கு கடவுளுடைய இறையாண்மை என்ற செயல்பாடு உனக்கு புரியணும். கடவுளை நீ விசுவாசிக்கணும். கடவுளை அனுப்பிய வேதத்தின் மூலமாக இயேசுவை நீ நம்பணும். இயேசுவனுடைய மகிமையை பார்க்கணும். உன் சமாதானத்துக்கு கிறிஸ்துவ தவிர வேற எந்த வழியும் இல்லை. இந்த பஸ்காக போறாங்க, பலி செலுத்துறாங்க, நிறைய துதி பாடலை பாடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா மறுபடியும் வெறுமையா தான் வர்றாங்க. திரும்ப அடுத்த பஸ்காக்கு அதே மாதிரி தான் போறாங்க, மறுபடியும் வெறுமையா தான் வர்றாங்க. ஒவ்வொரு முறையும் நாம இயேசுவை தவிர வேற எங்கெங்கெல்லாம் விடுதலை தேடி போறோமோ, இயேசுவை தவிர வேற எங்கெல்லாம் சந்தோஷம் தேடி போறோமோ, இயேசுவை தவிர வேற எதெல்லாம் இன்பமாக இருக்கிறது என்று தேடி போறோமோ, அது எல்லாவற்றுக்கும் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கும். எதெல்லாம் இன்பமோ அதெல்லாம் துரோகமா மாறும், எதெல்லாம் சந்தோஷமோ அதெல்லாம் துக்கமா மாறும், எதெல்லாம் மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் பரியாசத்தை நிகழ்ச்சி மட்டும்தான் கொண்டு வரும். சமாதான கர்த்தர் அவர் மட்டும்தான். கிறிஸ்துவ தேடாத, விசுவாசிக்காத, வாசிக்காத, தியானிக்காத எந்த ஆத்மாவுக்கும் விடுதலையும் ஞானம் இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே போனீங்கன்னா தோத்து போய் ஏமாந்தான் போவீங்கிறத மறந்துடாது. 8-14 2வது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் வாசிங்க. 8-14. ரைட். முதலாவது சமாதானத்துக்கான வழி அவர் தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து சமாதான கர்த்தர் என்பதை நம்ம அறியணும். 2வது அவர் போலியான மனிதர்களை எப்படி புறக்கணிக்கிறார்னு பார்க்கணும். அல்லது போலியான மனிதர்கள் இயேசுவை எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்றார். அவர் கழுதையில பவனியா வர்றாரு, திரள் கூட்டமான ஜனங்கள் அவர் பின்னாடி அங்க போறாங்க. சீசர்கள் கழுதையின் மேல வஸ்திரத்தை விட்டு இயேசுவை அழைத்து கொண்டு வரும் பொழுது வீட்டுல பாக்குறோம், திரளான ஜனங்களும் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். முதல்ல சீசர்கள் வச்சு ஏற்றிட்டு வர்றாங்க. முதல்ல இயேசு கழுதையில பவனி பண்றதை பார்த்து எல்லா ஜனங்களும் உற்சாகம் அடைந்து அவங்க எல்லாரும் அங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய வஸ்திரங்களை வழியை விரிக்கிறாங்க. அந்த காலத்துல ராஜா ஒரு யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்தா அவங்க கையில இருக்கக்கூடிய காசுகளையும் பொருட்களையும் போடுவாங்க. அப்படி இல்லாதவங்க அவங்களுடைய வஸ்திரங்களை விரிப்பாங்க. அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அநேக பொருட்களை விரித்து ராஜாவை வரவேற்பாங்க. அந்த மாதிரி வஸ்திரங்களை ஒரு கூட்டம் போடுறாங்க. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒளிவ மலையினுடைய பெரிய இலைகளை விரித்து அவரை வரவேற்பதற்காக வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் புகழ்ந்து பாடுறாங்க. முன்னாடி ஒரு கூட்டம் திரளா போறாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் திறந்தா பாடுறாங்க. அவங்க பாடி இதான் சொல்லுவாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலேயே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் சொல்லிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பாரம்பரிய சிஎஸ்ஐ சபைகள்ல குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லி வச்சு ஓலைகள்லாம் செலுவ மாதிரி செஞ்சு சர்ச்சைக்கு வெளியே ஒரு விழா வருவாங்க. இதே மாதிரி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் பாட்டெல்லாம் மாதிரி சுத்திட்டு வருவாங்க. இது இங்க இருந்தா எடுக்கிறாங்க. ஆனா அது வேதபூர்வமா சரியானதா? இவர்கள் செய்த இந்த நிகழ்வு இயேசுவுக்கு பிரியமானதா? இயேசுடைய இருதயத்தை பாதிச்சதா? இயேசு இதன் மூலமாக சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடி போறவங்க பின்னாடி போறாங்க, எல்லாரும் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை தரித்து போடுறாங்க, முன்னாடியும் பின்னாடியும் ஆர்ப்பரித்து பாடுறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சூத்திரிக்கப்பட்ட உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கூட்டமா போறாங்க. இப்ப முதல்ல அந்த குருடர்கள் அவங்க தான் தாவீதின் குமாரன் கத்துனாங்க.
அவங்க தான் இயேசுவே ஆண்டவரை சொல்லி கூட்டாங்க. இயேசு கழுதையில வரதை பார்த்து அந்த குருடர்கள் முதலாவது தாவீதின் குமாரனை கத்திருந்திருக்கலாம். அதை பார்த்து சீசர்கள் கத்திருந்திருக்கலாம். அதை எல்லாத்தையும் கேட்ட திரளான ஜனங்களும் சேர்ந்து தாவீதின் குமாரனே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால இவர்தான் உண்மையாக கடவுளால் அனுப்பப்பட்ட மெசியா, உன்னதத்துல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரே ஒரு ரட்சகர், பரலோகத்திலான மீட்புக்கான நியாயகர் இவர்தான் சொல்லி எல்லாரும் முன்னாடி ஒரு 1000 பேர் பின்னாடி ஒரு 1000 பேர் போற்றி புகழுகிறார்கள். இந்த புகழுதல், இந்த போற்றுதல் உண்மையாகவே அவரை ஆண்டவராக அறிந்தவர்களா? அவரை உண்மையாகவே தாவீதின் குமாரனாக விசுவாசித்தவர்களா? உண்மையாகவே அவரை மகிமையோடு இருதயத்திலிருந்து போற்றியவர்களா? நல்ல. ஏன்னா அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 10, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். எருசலேம் சமீபமா பாடி வர்றாங்க. அந்த பாடல்கள் எருசலேம் சிட்டிக்குள்ள என்ட்ராகிற வரகிறது. நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க. நகரத்துல வந்த உடனே நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, புறஜாதியான யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எருசலேம் முழுமையா அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு திரள் பாடல் கூட்டம் கேட்குது, ஒரு துதி கூட்டம் கேட்குது. கேட்ட உடனே யார்ப்பா அவர், எல்லாரும் இவரை துதிக்கிற அளவுக்கு இவர் யாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு விசாரிக்கிறார். 11 பார்க்கிறோம், ஜனங்கள் சொல்றாங்க, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசுன்னு சொன்னாங்க. என்ன பாட்டு பாடுனா? தாவீதின் குமாரன் பாடினா. என்ன பாட்டு பாடினா? இவர் கர்த்தருடைய நாமத்தினால வந்தவர் பாடினா. என்ன பாட்டு பாடினா? உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்ட ராஜான்னு பாடினா. ஆனா உள்ள எருசலேம் சிட்டிக்குள்ள வந்து இவர் யாருன்னு கேட்கும் பொழுது இவர் தாங்க தாவீதின் குமாரன் சொன்னானா? இவர் தாங்க கடவுளால் அனுப்பப்பட்ட ரட்சகர்னு சொன்னானா? இவர் தான் உன்னத தேவனுடைய நாமத்தினால வந்தவர்னு சொன்னானா? பாடுனது ஒண்ணு, அவன் அறிக்கை செஞ்சது ஒண்ணு. யாருன்னு கேட்டா, எப்ப இவர் கலிலேயால இருந்து வந்தவர் தான், இவர் நாசரேத்துல இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். இப்ப எப்படி பாடுன, எப்படி அவரை துதித்த? அவர்கள் எருசலேமுக்குள்ள வந்து தாவீதின் குமாரனை சொல்ல முடியாது. அவர்கள் எருசலேமுக்குள்ள வந்து அவர் சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய உன்னத குமாரன் சொல்ல முடியாது. நான் எருசலேம்ல இயேசுவை கிறிஸ்துன்னு சொன்னா ஜெயில போட்டுருவான். இயேசுவை ஆண்டவர் நீ சொன்னா ஆடுகளுக்கு உட்படுத்திடுவாங்க. சனகரிப் சங்கமும் பிரதான ஆசாரிய கூட்டம் எருசலேமுக்குள்ள இருக்கும். எருசலேம்ல அவரை மேசியா ரட்சகர்னு சொன்னா பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சு அவர் எருசலேமுக்குள்ள இவர் ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி யோவான் சானகனை போல ஒரு நபர் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்கிறார். எப்பயுமே கூட்டத்துடைய பிரச்சனை தான். கூட்டம் எப்பயுமே உணர்ச்சி வசப்படும், கூட்டம் எப்பயுமே துதிப்பாடல் பாடும், கூட்டம் எப்பயுமே கண்ணீர் வடிக்கும், கூட்டம் எப்பயுமே ஆனந்தம் அடையும், கூட்டம் எப்பயுமே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். ஆனா அவர்களுடைய வாழ்வின் சாட்சி என்பது அதற்கு தாறுமாறுதானாக இருக்கும். ஏசு இந்த கூட்டத்தின் மூலமா ஒருபொழுது இம்ப்ரெஸ் ஆகல. இவன் தாவீதின் குமாரன் பாடும் பொழுது ஒருவேளை சீசர்கள் மற்றவங்களும் மகிழ்ச்சி அடையலாம். இயேசுவுக்கு தெரியும் இவன் ஒரு போலியான ஒரு புதிய பாடுறவன். இவன் எருசலேமுக்குள்ள போனா இவனுடைய முகம் வெளிச்சமாக்கப்படும் தெரியும். எருசலேமுக்குள்ள போனா இவனுடைய ரூபம் மாறும். ஏன்னா இந்த தாவீதின் குமாரனே போட்டிருந்த கூட்டம் தான் இன்னும் 2-3 நாள்ல சிலுவையில் அறையும், இவனை அகற்றும்னு சொன்ன கூட்டம். அது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு பொழுதும் துதிகளுக்கும் புகழுகளுக்கும் மயக்கிறவர் கிடையாது. மனுஷன் வாயில கடவுளை குறித்து என்ன பாடுறான்றத அவர் பெரிதுபடுத்துவார். உணர்ச்சிகள் சார்ந்த ஆராதனையை ஒரு பொழுதும் அவர் அங்கீகரிப்பதல்ல. போலியா மக்கள் தன்னை தேடி துதிக்கக்கூடிய துதிப்பாளர்கள்ல ஒரு பொழுதும் இயேசு ஆஹா சரியா என்ன நீங்க புரிஞ்சுட்டீங்க, சரியா என்னை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கின்னு அவங்க ஒரு பொழுது அவர் அங்கீகரிக்கிறார். ஏன்னா அவர்கள் யார் என்பதை முழுமையாக அவர் அறிந்திருக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படி அவரை நிராகரிக்கிறாங்க? அவங்களுக்கு இயேசுவை போற்றணும், இயேசுவை துதிக்கணும், இயேசுவை பாடணும். ஆனா இயேசுக்கு கீழ்ப்படியக்கூடாது. இயேசு தன்னை வெளிப்படுத்தின மாதிரி விசுவாசிக்க கூடாது. அந்த கழுதை பயணத்தினுடைய நோக்கமே இவர் தான் சியோனால அனுப்பப்பட்ட மேசியா ரட்சகர், இவர் தான் சகரியாவில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட ரட்சகர் ஆண்டவர் என்பதை அறிவிக்கை செய்யபடியா. ஆனா அவங்க அந்த நோக்கத்தை செய்யல. அவங்க இயேசு எந்த நோக்கத்துக்காக தன்னை வெளிப்படுத்தினாரோ அதை அவர்கள் கூட்டணும். அவர்களுக்கு தற்கால உணர்ச்சி போதுமானதாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட்டத்தோட சேர்ந்து இயேசுகிட்ட பாடினா போதும், கொஞ்ச நேரம் இயேசுவோட சேர்ந்து துதிச்சா போதும், கொஞ்சம் நேரம் இயேசுவை பிரம்மாண்டமா அலங்கரிச்சா போதும். வஸ்திரத்தை விரிச்சான், மரக்கிளைகளை விரிச்சான், கூற்றி புகழ்ந்து கையை தூக்கி அவர் ஆராதிச்சான். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அவனுக்கு பிரச்சனைகளும் தேவைகள் வரும் பொழுது அவர் யாரும் தெரியாதுங்க. அவர் சாதாரண மனிதன் சொல்லிட்டான். அவர் எல்லாரையும் போல வந்து போன ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்லிட்டார். அதனுடைய விளைவுதான் நம்ம திரும்ப 12-14 பார்க்கிறோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர் டெம்பிள்குள்ள உள்ள வந்துட்டார், ஆலயத்துக்குள்ள வர்றாரு. ஆலயத்துக்குள்ள வந்த உடனே அங்க விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் யாவரையும் வெளியே துரத்தி, பஸ்கா பண்டிகை காலம்,
லட்சக்கணக்கான யூதர்கள் வர்றாங்க. இப்பதான் வியாபாரம் களை கட்டும். அப்ப கோயில் வாசல்ல அநேக ஆடு மாடுகளை வச்சிருக்கிறார். வெளியே இருந்து ஆட்டை வாங்கி உள்ள பலி செலுத்த முடியாது. நீங்களே சொந்தமா ஆடு வளர்த்தாலும் தேவாலயத்துடைய ஆட்டை பலி செலுத்தினாதான் ஆசாரியன் ஏத்துக்குமா. அன்னைக்கு அந்த ஆட்டோடைய மாட்டுடைய விலை லட்சக்கணக்கானது இருக்கும். அதை கொடுத்து வாங்குவதற்கு நிறைய மக்கள் வெளியூர்ல இருந்து வர்றாங்க. விற்பதற்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க, பேசி பார்க்குறாங்க. அநேக ஆடு மாடுகளுடைய சத்தம் இருக்குது, வியாபாரம் அங்கே நடந்துட்டு இருக்கு. வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் வெளியே துரத்து, ஆலயத்தை விட்டு புறந்தோடார். எல்லா ஆடு மாடுகளையும் ஜனங்களையும் சாட்டையால் அடிச்சு அவர் வெளியே துரத்துறாரு. அதுக்கப்புறம் அங்க காசுக்காரருடைய பலகைகள், மணி எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது நீங்க ஆராதனையில தேவாலயத்துல காணிக்கப்படணும்னு சொன்னா ரோம நாணயங்களை போட முடியாது. அங்க எருசலேம்ல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய யூத நாணயங்களை தான் போட முடியும். கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாணயத்துல, ஏன்னா ரோம நாணயத்துல அந்த ராஜாவுடைய படம் இருக்கும். அப்ப அந்த ராஜாவோட படம் இருக்கக்கூடிய காணிக்கை பெட்டியில போட்டா அது ஒரு விக்கிரக ஆராதனையாக ஆயிடும், கடவுளுக்கு மனித புகழை சேர்க்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவர்கள் தேவாலயத்துல போடக்கூடிய காணிக்கைகளை வச்சிருப்பாங்க, தேவாலயத்தில் செலுத்தக்கூடிய பணம் வச்சிருப்பாங்க. அதனால வெளியே இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து ஆலய காணிக்கையா மாற்றிதான் அந்த காணிக்கை போட முடியும். அதனால அங்க காசுக்காரர்கள் அந்த நாணயத்தை மாற்றக்கூடிய ஜனங்கள் அங்க விற்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போடுறார். ஏழைகள் எல்லாரும் புறாக்களை தான் வாங்குவாங்க. புறா விற்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு கவிழ்த்து போடுறத பார்க்கணும். இந்த ஓசன்னா பாடிய அந்த கூட்டம் அந்த வெளியில அந்த ஆலயத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய கூட்டத்துக்கு இணையானது. அவங்க வெளியே பலி செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும், கடவுளுக்கு வெளிப்பரமா பக்தி உள்ளவராக இருக்கணுன்றதை காட்டினாங்க. கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய ஆராதனையுடைய நோக்கம், கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய இருதய மனமாற்றம், பரிசுத்தமும் நீதியும் நேர்மையும் கீழ்ப்படிதலும் அந்த ஆராதனை. அவங்களுக்கு ஆராதனை பொழுதுபோக்கா, கடமையா, சடங்காச்சாரமா, வியாபார யுக்தியாக இருந்தனால இயேசு அதை எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறாரு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு 13:14 சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லறு குகையாக்குவீர்கள். ஆராதனையுடைய நோக்கம் ஆதாம் காலத்துல இருந்து, ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து, எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஜெபாலயம் வரைக்கும் ஆராதனையுடைய நோக்கம் என்ன? ஆராதனை பாவி கடவுளோடு ஒப்புரவாகிறது தான். ஆராதனை ஆதாமினுடைய சந்ததி தேவனிடத்துல சமாதானத்தை பெறுகிறது தான், மீட்பை பெறுகிறது தான், கிருபையை பெறுகிறது தான். அதை புரிவதற்காக தான் கடவுள் பலிகளையும் சடங்குகளையும் வச்சார். நீ ஆராதனை நீ என்ன செய்யறன்றதல்ல, நீ என்ன காணிக்கை கொடுக்கறது அல்ல, நீ என்ன பலி செலுத்துறதுன்றதுல, ஆராதனையில நீ எப்படிப்பட்ட இருதயத்தோட வர்ற, ஆராதனையில உன்னுடைய இருதயம் கிருபையை எப்படி தேடி வருகிறது, எப்படி நொறுமுண்டவனா நறுமுண்டவனா உன்னுடைய பாவ இருதயத்தை ஒடுக்கப்பட்டவனா நீ வர்ற, கடவுளுடைய சமூகத்துல மன்னிப்பு இரக்கத்தை எவ்வளவு தேடி வரன்றதான் ஆராதனுடைய சாராம்சம். இங்க இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள், அந்த ஆசாரியர்கள் அந்த ஆராதனுடைய அடிப்படை கருப்பொருளை தூக்கி போட்டாங்க. அவங்க சடங்கையும் பலிகளையும் கொண்டு வந்து நீதி இரக்கத்தையும் விட்டுட்டாங்க. இப்ப அதனாலதான் இயேசு அது எல்லாத்தையும் கண்டிச்சு அந்த வெளியே துதிபாடுகிற கூட்டம், வெளியே தாவீதின் குமாரனே சொன்ன கூட்டம், உள்ள வியாபாரம் பண்ண கூட்டம், இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா புறக்கணிக்கிறார். யாரும் ஆலயத்துக்குள்ள வர முடியாதபடி சொல்லி ஆலயத்துடைய நோக்கம் அது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஜெப வீடுனா பிரேயர் ஹால் கிடையாது, ஜெப கோபுரம் ஜெப வீடுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களே அது கிடையாது. இங்க ஜெப வீடு என்று சொல்லும் பொழுது பாவி கடவுளுடைய மன்னிப்பை பெறக்கூடிய இடம், கடவுள்கிட்ட கிருபைக்காக விண்ணப்பத்துக்காக இறந்து கெஞ்சக்கூடிய இடம் தான் பிரேயர் ஹவுஸ், ஜப ஆலயம். அப்படின்னா அங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஜப ஆலயம் என்பது கடவுளுடைய கிருபையை பெற்று கொண்டு போகக்கூடிய இடம், பாவி கடவுளோட சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய இடம். இதை தான் இவர்கள் ஆராதனையில இல்லாமாக்கி மூடிட்டாங்க. இதை தான் இந்த துதிபாடுகிற கூட்டம், உணர்ச்சி வசப்பட்டு கத்தன கூட்டம், உணர்ச்சி வசப்பட்டு தாவீதின் குமாரனே சொன்ன கூட்டம் அவரை பிரம்மாண்டமா அலங்கரிச்சு அவருக்கு வஸ்திரங்கள்லாம் விரிச்சான். ஆனா இருதயத்தை அவர்கிட்ட விதிக்கல. அவரை எல்லா வகையிலையும் போற்றி பாடினா அவனுடைய இருதயம் அவரோட சமாதானத்தை அடையல. அவர் எந்த நோக்கத்துக்காக அந்த பவனியில வந்தாரோ அதை எல்லாத்தையும் அவர்கள் தவறாகவே கையாண்டார்கள். அதனால இயேசு அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா புரிஞ்சுட்டாங்க. அதனால அங்க ஒரு சம்பவம் நடக்குது, 14 நம்ம பாக்குறோம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திலே வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். மத்தேயு மட்டும் தான் சொல்றாரு, மத்த சுவிசேஷகர்கள். ஆலயத்துல எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டு கோபத்தோட இயேசு நிற்கிறார். எல்லாரும் மிரண்டு போய் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இயேசு மட்டும் தனியா நிற்கிறார். அவங்க எல்லாரும் ஒரே கூட்டமா நிற்கிறாங்க, இயேசு மட்டும் தனியா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு சத்தியத்தை போதித்து கொண்டவராக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல யார் அவர் பக்கத்துல நெருங்க முடியும்? இயேசுவோட உக்குர கோபம் வெளிப்படுத்தப்பட்ட இடம்,
ஒரு சாட்டை எடுத்து ஆசாரியனையும் வேத பாரகனும் வியாபாரம் பண்றவனையும் தூக்கி ஆலயத்தை விட்டு தள்ளிட்டு சொல்றாரு, இது ஜப வீடுன்னு சொல்லி சொல்றாரு. யார் நெருங்க முடியும்? ஆலயத்துக்குள்ள குருடனும் சப்பானியும் உள்ள வரான். தேவாலயத்துக்குள்ள ஊனமானவன் எவனும் உள்ள வரக்கூடாது, யாரும் உள்ள வர முடியாது. ஆனா இயேசு இப்ப ஆலயத்துக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சு குருடர்கள் உள்ள வர்றாங்க. இதை எந்த குருடர்களா இருந்திருக்க முடியும்? அவர் எரிகோ வழியில பர்திமேயை சுகப்படுத்தினார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்க அநேக குருடர்கள் இருந்தாங்க, அநேக ஊனம் உள்ளவர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த பக்கத்துல இருந்த பர்திமேயை சுகமாயி அவன் இயேசுவை பின்பற்றான்ற செய்தி அங்க இருக்கக்கூடிய அநேக ஊனமானவர்களுக்கு தெரியும். இப்ப அவர்கள் எல்லாரும் அந்த குருட்டு தன்மையிலையும் கூட இயேசுவை தேடி வர்றாங்க. அவனை சுகப்படுத்தின இயேசு, அவனுக்கு மீட்பை கொடுத்த இயேசு, அவனுடைய பார்வையை கொடுத்த இயேசு எனக்கும் பார்வையை கொடுக்க முடியுமேன்ற ஏக்கத்தோட அவங்க பின்னாடி வர. இயேசு கழுதையில பயணம் பண்ணி போயிட்டு தான் அந்த கூட்டத்துல அவங்க அணுக முடியல. இப்ப இயேசு தேவாலயத்துக்குள்ளே போறாரு. அவங்க தேவாலயத்துக்குள்ள போகாம வாசல் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு அவங்க அந்த விக்கிர எல்லாரையும் அடிச்சு துரைச்சி அவர் மட்டும் உள்ள இருந்து இந்த ஜெப என்றார். இது மன்னிப்பை வழங்கக்கூடிய இடன்றார், இது கிருபையை வழங்கக்கூடிய இடன்றாரு, இது பாவிக்கான மீட்பை வழங்கக்கூடிய இடன்றார். இந்த சத்தியம் காதுல போகுது. இந்த வார்த்தை காதுல போய் அங்க வெளியே இருந்த குருடர்கள் தைரியமாக உள்ள வராங்க. அந்த வெளியே இருந்த சப்பானிகள் தைரியமாக உள்ள வராங்க. அவங்க கூடொரு சப்பானிகளமாக இருந்தாலும் அவருடைய அழைப்பை கேட்டு, ஆண்டவரே நீங்க ஆலயம் ஜெபவீடுன்னு சொன்னீங்களே, ஆலயம் மீட்பை வழங்கக்கூடிய இடம்னு சொன்னீங்களே, ஆலயம் கிருபைக்கான கதவுன்னு சொன்னீங்களே, அந்த கிருபையை கெஞ்சி வர்றோம். எங்க கையில பலிகள் இல்லை, எங்க கையில ஆடு மாடுகள் இல்லை, எங்க கையில காணிக்கை கிடையாது, நாங்க செலுத்தக்கூடிய எந்த புறாவும் ஆடு மாடு என்கிட்ட இல்லை, நொறுங்குண்ட இருதயத்தோட வருகிறோம், கண் சொருகி போன குருடனா வருகிறோம், நடக்க முடியாத சப்பானியா வருகிறோம், எங்களுக்கு உமது இறக்கத்தை கொடுங்க, எங்களுக்கு உமது மன்னிப்பை கொடுங்க, இந்த ஆலயத்துல உங்களோட தயவுள்ள மீட்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லி அந்த கோபத்தின் மத்தியிலையும் இறக்கத்தையும் கிருபையும் தேடி வருகிறார்கள். ஆண்டவர் அற்பமா இருந்தது. ஆண்டவர் அதை துரத்த விடல. அவர் அவ்வளவு உக்கிர கோபத்தின் மத்தியிலும் அவர்களை சுத்தமாக்கினார். காரணம், அவர்கள் கிருபையும் மன்னிப்பையும் தேடி வந்தவர்கள். அவர்கள் தாங்கள் நொறுங்குண்ட இருதயம் கொண்டவர்கள் என்று தேடி வந்தவர்கள். தாங்கள் தப்பிப்பதற்கு வழியில்லை என்று வந்தவர்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிக்க வந்தவர்கள் அல்ல. கடவுளிடத்துல இரக்கத்தையும் தயவையும் கேட்க, மன்னிப்பு, எங்களுடைய கண்மையும் காலையும் சுகப்படுத்துங்க என்கிற தாக்கத்தோடு ஏக்கத்தோடு வந்தார். அவர்களுக்கு அவர் கிருபையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஏட்டுல இருந்து 14 நமக்கு இங்க என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, இயேசு எப்பயுமே போலிகளை புறக்கணிக்கிறவர். போலியான ஆராதனை ஒருபொழுதும் கடவுளால் அங்கீகரிக்கப்படாது. இன்னைக்கு சபெல்லாம் பாருங்க, சபெல்லாம் ஒரே துதி பாடல் தான். இந்த தாவீதின் குமாரன் என்ற கூட்டம் தான் இன்னைக்கும் திருச்சபையினுடைய ஆலயத்தை நிரம்பி இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் அநேக இசைக்கருவிகளை வச்சு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆராதனையில பிரசங்க நீங்க கம்மியா, எல்லா இடத்துலயும் அல்லேலுயா கூட்டமும் சோத்திர கூட்டமும் அல்லேலுயா என்று துதி பாடுகிற கூட்டம் இன்னைக்கு ஏன் பெருகி போயிருக்குன்னு சொன்னா, இந்த எருசலேமினுடைய மனநிலை இன்னைக்கு இருக்கிற எல்லா பாவிகளுக்கு இருக்கு. அவன் இயேசுவை துதிக்க ஆசைப்படுறான். இயேசு வார்த்தையே சரிதான், நீ சரியான வார்த்தையை தான் பயன்படுத்துறான், எல்லா வேதத்திலிருந்து தான் பாட்டு பாடுறான், எல்லா வேதத்திலிருந்து தான் உயர்த்துகிறான். அந்த துதிகளை கடவுள் அங்கீகரிக்கிறாரா? உன்னுடைய துதிய ஆராதனை தேவனுக்கு பிரியமானதா? இயேசுக்கு பிரியமா இருந்துச்சா? உன் இருதயத்துல 1000 அழுக்க வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கை அவ்வளவு அயோக்கியத்தனமா சீர்கேடா இருக்குது. உண்மையான இருதயத்தோடு 6 நாள் நீ என்னை தொழுது கொள்ளல, 6 நாள் என்னை தேடல, 6 நாள் என்கிட்ட மன்னிப்பை பெறல, 6 நாள் நீ கிருபையை பெறுகிற, 7வது நாள் மட்டும் நீ கையை தூக்கி ஆராதிச்சா, 7வது நாள் மட்டும் உன் வாயில அநேக துதிப்பாடுகள் வந்தா ஆராதனை அங்கீகரிக்கணும். சபை மக்கள் சரியா புரிஞ்சுக்கணும். இது உண்மையா தேவன் அங்கீகரிக்கக்கூடிய, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதனை. அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் தோதிட்டார். இந்த போலியான ஆராதனைகள் தான் சபையை வியாபார ஸ்தலமாகுது. இந்த ஒளித்தை தாங்க, இந்த காணிக்கையை கொடு, இவ்வளவு விஷயத்தை கடவுளுக்கு செய், கடவுளுக்காக உபவாசரு, கடவுளுக்காக முழுவரவு ஜெபம் பண்ணு, கடவுளுடைய ஆவிக்காக காத்துரு, அபிஷேகம் பெரு, ஞானஸ்தானம் பெரு, இதெல்லாம் செய்கின்ற சடங்கை உள்ள வைக்கிறான். மன்னிப்பையும் இரக்கத்தையும் தயவையும் ஒப்புரவு வாங்குதலையும் மறைக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த போலிகளை எப்பொழுதுமே கடவுள் புறந்தழுகிறவராக. அவர்களுடைய போலியான துதிப்பாடல் போலியான விசுவாசத்தை கொடுத்துச்சு. தாவீதின் குமாரனை எல்லாம் பாராட்டினா. இயேசு யாருப்பா வாழ்க்கையில? மக்கள் கேட்கிறாங்க, இவர் யாரு? இவர்களுக்கு முன்பாக இவர் எங்கள் ஆண்டவன் அவன் சொன்னானா? போற்றி துதிப்பாடுனவே இவர் எங்கள் ரட்சகர்னு சொன்னானா? இவர் தேவனால் அனுப்பப்பட்ட மேசியான்னு சொன்னானா? இவர் தீர்க்கதரிசின்னு தான் சொன்னான். போலியான துதிப்பாடல்ல உண்மையான விசுவாச சாட்சி இருக்காது. போலியான துதிப்பாடல்கள்ல உண்மையான இயேசுக்குள்ளான விசுவாச அறிக்கை இருக்காது. போலியான கூற்றுதல் போலியான விசுவாசத்தை கொடுக்கும். போலியான விசுவாசம் போலியான ஆராதனையை தான் கொடுக்கும்.
முதல் கோணல் முற்றிலும் கோணல். உணர்ச்சிகளுக்காக கடவுளை சார்ந்து, உணர்ச்சிகளுக்காக கண்ணீர் விட்டு பாட்டு பாடி உணர்ச்சி மாறுங்க. உணர்ச்சி நிரந்தரமா இருக்க. உணர்ச்சி போலியானது. உணர்ச்சி உண்மையை சொல்லாது. உணர்ச்சி இருதயத்தை மாத்தாது. உணர்ச்சி அழுக வைக்கும், உணர்ச்சி சிரிக்க வைக்கும், உணர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா மாறி போயிடும். போட்டுனவன் அடுத்து தெரியாதுட்டான், சடங்குக்குள்ள வந்துட்டான், போலியா வந்துட்டான். இயேசுக்கு அவனுக்கு எந்த உறவு இல்லை. உணர்ச்சிகள் மாறும், உணர்ச்சிகள் காணாம போகும். உணர்ச்சிகள் இருதயத்தை மாத்தாது, உணர்ச்சிகள் பரிசுத்தப்படுத்தாது, உணர்ச்சிகள் கடவுளோடு ஒப்புரவாக்காது, உணர்ச்சிகள் கடவுளுடைய மகிமையை காட்டாது. உங்க ஆராதனை எப்படி இருக்குது? எப்படி கடவுளுடைய சமூகத்துக்கு போறீங்க? நிறைய பாட்டு கேட்குறோம். இன்னைக்கு ஃபுல்லாவே எல்லாரும் காதல் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு ஃபுல்லா பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன். டியூன்ல போனாலும் எங்க போனாலும் ஆளுக்கு ஒரு ஹெட்செட் கேட்டுட்டு எல்லா பாட்டையும் கேட்டுட்டு. அதுல கிறிஸ்துவ பாட்டை கேட்டா ஏதோ பக்தி வந்துருமா, கிறிஸ்துவ பாடல் கேட்டா ஞானம் வந்துருமா, கிறிஸ்துவ பாடல்கள் போயிட்டா ஆவியானவருடைய பிரதாரம். எல்லாம் போலித்தனம். அப்படின்னா இயேசு எத்தனையோ பாட்டை பாடியிருப்பாரு, இயேசு எத்தனையோ பாட்டு கச்சேரி வச்சிருப்பாரு, இயேசு எத்தனையோ பாட்டு எழுதி கொடுத்து பாடுன்னு இருப்பாரு, இயேசு எத்தனையோ தூய்பாடு எழுதி கொடுத்து செய்யிட்டு இருப்பாரு. இயேசுவே அது செய்யலை, இயேசுவே அதை நிராகரிச்சிருக்கிறார். இயேசுடைய பலியில போனாதான் அவர் உண்மையை ஆராதிக்க முடியும். ரைட், 15-16 கடைசியா எப்படி ஆவியான மனிதன் சமாதானத்தை அடைய முடியும்? வாசிங்க 15-16. பாருங்க, கழுதையில வராரு, மக்கள் துதிபாடி எருசலேமுக்குள்ள வந்த உடனே தீர்க்கதரிசின்றாங்க. ஒரு உள்ள வந்து ஆலய ஆராதனைய வியாபார ஸ்தலம் மாத்தின எல்லாரையும் அடிச்சு துரைச்சி இது கிருபையின் வீடுன்னு சொல்றாரு. அங்க கிருபையை வெளிப்படுத்தி கூடனையும் சப்பானையும் சுகப்படுத்துறாரு. அப்படி சுகப்படுத்தும் பொழுது 15 பாக்குறோம், அவர் செய்த அதிசயங்களையும். அப்படின்னா குருடனையும் சப்பானையும் சுகப்படுத்தினார். ஏன்னா ஒரு குருடர் இல்லை, அநேக குருடர்கள், அநேக சப்பானிகள். நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது. நிறைய பேருக்கு ஆலயத்துல கடவுள் அற்புதத்தை வெளிப்படுத்துறார். அது செஞ்ச அற்புதம் சுத்தி உள்ள அநேக புறஜாதியான யூதர்கள், நிறைய கூட்ட மக்கள் அந்த அற்புத அடையாளங்களை பார்த்து அதிசயப்படுறார். மக்கள் எல்லாரும் இயேசு மேசியா என்பதை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்கள் வருகிறது. தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள். எருசலேம் சமீபமா வந்து பொழுது, எருசலேம் நகரத்துக்கு அருகா வருகிற பொழுது தாவீதின் குமாரனை பாட்டு பாடின கூட்டம் நின்றுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசினா. இப்ப தேவாலயத்துக்குள்ள ஒரு கூட்டம் மறுபடியும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு பாடுறாங்க. வெளியே பாடினவங்களும் உள்ள பாடுறவங்களும் ஒரே கூட்டம் கிடையாது. உள்ள பாடின கூட்டம் வேற கூட்டம், உள்ள துதி பாடினது வேற. உள்ள பாடினது யாரு அங்க பாக்குறோம்? அவர் சொல்றாரு, ஓசனா என்ற தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் சொல்லிடுவாங்க. நகரத்துல பாடினது பிள்ளைகள் கிடையாது. நகரத்துல பாடினதெல்லாம் பெரியவர்கள். நகரத்துல பாடினதெல்லாம் அங்க வந்த ஆண்களும் பெண்களும் பாடினாங்க. ஆனா ஆலயத்துக்குள்ள யாரு பாடுறாங்க பாருங்க. இயேசு உக்கிர கோபத்தோட எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டு நின்றுட்டு இருக்கிறார், தனியா நினைக்கிறார். அங்க குருடர்களும் சப்பானிகளும் சுகமடைந்து போறாங்க. இப்ப பிள்ளைகள் பாடி, பிள்ளைகள் அதை கேட்டு பாடுறாங்க. இந்த பிள்ளைகள் நகர வாசல்ல வந்திருக்கலாம். இந்த பிள்ளைகள் அவர் கழுதையில வரும் பொழுது பெற்றோர்கள் பாடின பாட்டை கேட்டிருக்கலாம். இந்த பிள்ளைகள் தாவீதின் குமாரனே கர்த்தராலே வருகிறவருக்கு சோத்தரிக்கப்பட்டவர் ஓசன்னான் பாடுவதை இந்த பிள்ளைகள் கேட்டு, இந்த பிள்ளைகள் அந்த அந்த கூட்டத்தோட சேர்ந்து பாடுறாங்க. கூட்டத்தோட எல்லாரும் பாடினா குழந்தைகளும் சேர்ந்து பாடுற மாதிரி இந்த குழந்தைகள் பாடுறாங்க. ஆனா பெரியவர்கள் நிப்பாட்டிட்டான். நகரத்துக்குள்ள வந்தவன பெரியவர்கள் ஏன் நிப்பாட்டினான்னா, நம்மளை பிரதான ஆசாரியர்கள் கஷ்டப்படுத்திடுவாங்க, பாடு உபத்திராங்க, ஜபாலயத்துக்கு உட்படுத்துவாங்கன்னு சொல்லி பெரியவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஆனா பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இல்லை. பிள்ளைகளுக்கு வஞ்சனை கிடையாது. பிள்ளைகளுக்கு இங்க பாடணும் இங்க பாடக்கூடாதுன்னு தெரியாது. இயேசு தேவாலயத்துல வந்து எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு அந்த குருடர்களையும் சப்பானிகளையும் சுகப்படுத்துறத பார்த்துட்டு இந்த பிள்ளைகள் பாடுறாங்க. அந்த அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு அதிசயப்பட்டுட்டு இந்த பிள்ளைகள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான், இவர் தாங்க உண்மையான ரட்சகன்னு அந்த பிள்ளைகள் உணர்ந்து பார்த்து பாடுறாங்க. கர்த்தரால் அவர்கள் சோத்தரிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள இப்ப சத்தம் கேட்குது. ஆலயத்துக்குள்ள இப்போ ஒரு துதி கேட்கிறது. ஆலயத்துக்குள்ள இப்ப இயேசுவை குறித்த ஒரு கூட்டுதல் கேட்கிறது. பாடினது யாருன்னு சொன்னா குழந்தைகள், சிறு பிள்ளைகள். அங்க பெரியவங்க இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்கிறாங்க, அநேக ஆசிரியர் இருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறான், எல்லாரும் அறிக்கிறான். ஆனா பாடினது யாருன்னு சொன்னா அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகள் பாடுறாங்க. பாடினதை பார்த்துட்டு தான் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கோபம் அடைகிறாங்க. அவரை கொலை செஞ்சு அவரை புறந்தல்ன்றதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது.
இப்போ பெரியவர்கள் எல்லாரும் கட்டுப்பாடு போட்டு அவங்க வாயை அடைச்சிட்டாங்க. சீசர்கள் எல்லாரும் பயத்துல இருக்கிறாங்க. சுத்தி வந்த எல்லா எதிரிகளும் வாயை மூடி ஆச்சரியத்தோடு இருக்கிறாங்க. அநேக புறஜாதி மக்கள் எல்லாம் நடுக்கத்தோடு இருக்கும் பொழுது அறியாத, புரியாத, ஞானமற்ற எளிமையான இளம் குழந்தைகள் அவரை துதித்து பாடுகிறார். அதை பார்த்துட்டு இப்ப பிரதான ஆசிரியர் வேதபாரகம் கோபம் அடைகிறார். இளம் பிள்ளைகளை கூட இவர் விட்டு வைக்காம தான் பக்கமா எழுதுட்டாரு. இளம் பிள்ளைகள் முதற்கொண்டு இவருடைய பாதிப்பு இருக்கிறதேன்னு அவரை கோபப்பட்டுதான் அவரை பார்த்து கேட்கிறாங்க. கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள், என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுதா? இவங்களை நீ எப்படி கெடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுதா? எப்படிப்பட்ட துதிகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? உண்மை ராஜாவா, உண்மை மேசியாவா, உண்மை ஆண்டவராக சொல்லி கொடுக்கறது காது கேட்குதா? உங்களுக்கு தெரியுதா கேட்கிறாங்க. ஏன் சொல்றாரு? ஆம் கேட்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அறியாம பாட்டாங்க, தெரியாம பாடிட்டாங்க. அவங்க சின்ன குழந்தைங்கன்னு சொல்லல, நான் கேட்கிறேன் சொல்லி சொல்றாரு. அவர்களை அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுடைய பாடல்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அந்த வசனம் சொல்றது? குழந்தைகளுடைய வாயினாலும் பாடகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கிறது இல்லையா? 118ஆம் சங்கீதத்தில் வரக்கூடிய இந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுறார். மேற்கோள் காட்டி அவர் என்ன சொல்றாரு? மேசியா வரும் பொழுது குழந்தைகளும் பாலகரும் அவரை துதித்து பாடுவார்கள். மேசியா வரும் பொழுது எளிமையான பிள்ளைகளும் கடவுளை அறிந்து கொள்வார்கள். மேசியா வரும் பொழுது எளிமையான பலவீனமான மனிதர்களும் அவரை மகிமைப்படுத்துவார்கள் என்பதை நீங்க வாசிக்கலான்னு சொல்லி கேட்கிறார். மார்க்ல சொல்லும் பொழுது இவர்களுடைய வாயை அடக்குங்கன்னு ஏசுல சொல்றாங்க. சொல்றாரு, இவங்க துதிக்கலன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய கல்லுகள் துதிக்கிறது சொல்றாரு. இவர்கள் பாடல்கள் சொன்னா இங்க இருக்கக்கூடிய கல்லுகள் பாடப்படும் என்பதை ஆண்டவர் சொல்றார். மத்தேயு இந்த சிறிய சம்பவமா எழுதினாலும் இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றார். தேவனால் அனுப்பப்பட்ட சமாதானத்தினுடைய ராஜா கிறிஸ்து முதல் 7 வசனத்துல பாக்குறோம். 8-14 போலியான மனிதர்கள் இந்த சமாதானத்தை ஒருபொழுதும் அடைய முடியாது என்பதை பார்க்கிறோம். 15-16 பலவீன மனிதர்கள் மூலமாக இந்த சமாதானத்தின் ராஜா மகிமைப்படுகிறார். பலவீனமான மனிதர்கள் மாத்திரமே மெய்யான சமாதானத்தை அடைய முடியும். அந்த நகரத்தின் மீசையில வீதிகள்ல பாடின கூட்டம் போலியான கூட்டம், அது உணர்ச்சி வசப்பட்டு பாடின கூட்டம். ஆனா இந்த தேவாலயத்துல பாடின கூட்டம் இருதயத்திலிருந்து பாடின கூட்டம். இதுகளுக்கு எதிர்ப்புகளோ, இதர்களுக்கு பலவீனங்களோ, இதர்களுக்கு பெரிய ஞானமோ இல்லை. அவர்கள் வெறுமையை இயேசுவை நோக்கி பார்த்து, அவருடைய மகிமையை நோக்கி பார்த்து இவர்கள் வஞ்சகமில்லாத பாடகர்கள். இவர்கள் மாய்மாலமற்ற பாடகர்கள். இவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக பாடியவர்கள் அல்ல. இவர்கள் உண்மையாகவே இயேசுவினுடைய மகிமையை கண்டு பாடியவர்கள். இயேசுவோட பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. தேவராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல எந்த விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் இல்லாம முழு இருதயத்தோடு பாடக்கூடிய, முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கை அதை அந்த சிறு குழந்தைகள்கிட்ட அவர் பார்க்கிறார். அதை அவர் அங்கீகரிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் மெய்யான நோக்கம். இருதயபூர்வமா இயேசுவோடு சரியான உறவுல இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. இவங்களும் அவங்கள போல போலியா தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் ஒரு தற்கால உணர்ச்சியை துதி பாடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு, நான் அதை கேட்கிறேன், நான் இதை அங்கீகரிக்கிறேன், இது சரி. இந்த ஆலயத்துல இந்த துதி பாடல் சரியானது. இந்த ஆலயத்துல இவர்கள் போற்றக்கூடிய இந்த போற்றுதல் உன்னுடைய கண்ணை திறக்க போகுது. அவ்வளவு ஞானிகளும் கல்விமான்கள் நிறைந்த தேவாலயம், அநேக உலக ஐஸ்வர்யவன்கள் நிறைந்த தேவாலயம், அநேக இயேசுவினுடைய உறவுகள் சீசர்கள் இருந்த தேவாலயத்துல இயேசுவினுடைய மகிமையை கண்டு துதித்தவர்கள் அந்த பிள்ளைகள் மாட்டார்கள். இயேசுவுக்கு கனத்தை மகிமையும் அந்த பஸ்காவின் நாளில் கொடுத்தவர்கள் அந்த எளிமையான பிள்ளைகள் மாத்திரம்தான். அந்த எளிமையான பிள்ளைகளுடைய விசுவாச அறிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார். குழந்தை ஏற்றுக்கிறார்கள் அல்ல, குழந்தை இருதயபூர்வமா செய்ததை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இருதயபூர்வமா உணர்ந்து அறிக்கையிட்டதை அவர் அங்கீகரிக்கிறார். இயேசுதான் சொல்றாரு, இது சாதாரணமா நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது. எப்படி கழுதையில வந்த பவனி பிதாவினுடைய சித்தமோ, ஆலயத்துல சிறு பிள்ளைகள் துதிப்பது என்பது மேசியாவினுடைய நிறைவேறுதல். நான் தான் மேசியான்றதுக்கு இதை விட உனக்கு வேற எந்த ஆதாரமும் தேவை கிடையாது. பெற்றோர்கள் சொல்லி பிள்ளைகள் இங்க துதிக்கல, பெற்றோர்களிடத்திலிருந்து கத்துக் கொடுத்து இந்த பிள்ளைகள் துதிக்கல. இந்த பிள்ளைகள் மேசியாவை உணர்ந்து கண்டு துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மேசியாவினுடைய வருகைக்கான அடையாளம். இதுதான் நான் தான் ரட்சகர், நான் தான் உண்மையான தேவன், நான் தான் பிதாவினால் அனுப்பப்பட்ட ஆண்டவர் என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் இந்த பிள்ளைகளுடைய துதி என்பதை அவர்கள் சொல்றாங்க. ஒரு உண்மையான ஆராதனை இயேசு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். ஒரு உண்மையான ஆராதனை என்பது எந்த கள்ளக்கபடமும் இல்லாமல் உண்மையாகவே அவருடைய மகிமையை உணர்ந்து இருதயபூர்வமா நன்றியோடு துதிக்கிறது தான். அவருடைய வல்லமையான செயல்களை உணர்ந்து இருதயபூர்வமா அவரை ஆண்டவர் என்று பணிந்து கொள்வது தான்.
அவருடைய சமூகத்துல ஒப்புரவாக எந்த மனித பயமும் இல்லாம, எந்த வஞ்சகமும் இல்லாம, எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காம அவரை நோக்கி பார்த்து அவருக்குள்ளாக ஆனந்திப்பதுதான் உண்மையான ஆராதனை. தேவாலயத்தில் இருக்கிற எல்லாரையும் வெட்கப்படுத்தும்படியா, எல்லாருடைய போலித்தனங்களுடைய முகத்திலே கிழிக்கும்படியா சொல்றாரு. அறிவில்லாத, பலவீனமா, ஞானமற்ற இந்த சிறு குழந்தைகளுக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லை. இந்த சிறு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய துதியின் இருதயம் கூட உனக்கு இல்லை. இந்த சிறு குழந்தைகள் எப்படி வஞ்சகம் இல்லாம என்னை சார்ந்து என்னை பற்றி கொடுக்கிறார்கள், இந்த விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லை சொன்னார். இயேசு யார் மூலமா மகிமைப்பட்டார்? இயேசுவினுடைய மகிமை அந்த தேவாலயத்துல யார் மூலமா வெளிப்பட்டார்? வியாதியஸ்தர்கள் மூலமோ, திரள் கூட்டம் மூலமோ, சீசர்கள் மூலமோ, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலமோ அல்ல. ஞானமற்ற, அறிவிற்ற, பேதையான, எளிமையான மக்கள், எளிமையான இருதயம் கொண்டவர்கள், பலவீன எண்ணம் கொண்டவர்கள், பலவீன சுபாவம் கொண்டவர்கள் மூலமா கிறிஸ்து மகிமைப்படுகிறார். சமாதானத்தை அடையணும்னு சொன்னா முதல்ல நான் இந்த குழந்தைகளை போல சிந்தனை எனக்கு இருக்கும். குழந்தைகள் தங்களை காப்பாற்ற முடியாது. குழந்தைகள் எப்பொழுதுமே பெற்றோருடைய கரத்தை இருக்க பிடிச்சுக்குவான். குழந்தைகளுடைய உலகமே பெற்றோர்கள் தவிர யாரும் இல்லை. குழந்தைகள் பெற்றோரை தவிர வெளியே எங்கே போக மாட்டான். இந்த குழந்தைகளுக்கான எல்லா தேவைகளும் பெற்றோருடைய கரத்துல இருக்கு. இயேசு அப்படி சொல்றாரு, உண்மையா என்னுடைய சமாதானத்தை அடையணும்னு சொன்னா ஒரு குழந்தை ஒரு பெற்றோருடைய கையை பிடிக்கிறது போல வாழ்க்கையில முதலாவது முழுமையா என்னை சார்ந்து கொள், என்னோடு இருதயத்தை ஒப்புரவாக, எனது மகிமையை பார், உனக்கான எனது அன்பை பார். இயேசு தேவாலயத்துல ஒரு பெரிய போராட்டத்தை போராடுறார். நீ திரும்ப அடுத்தடுத்த அதிகாரங்களை பார்க்கலாம். அவருடைய மீட்பை இன்னும் வெட்ட வெளிச்சமா தெளிவா சொல்றார். அவருக்குள்ளாக எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா வேத வசனங்களும் நிறைவேறுகிறது என்பதை வெளிச்சம் போட்டு அவர் காட்டுகிறார். அந்த பாடுகளுடைய ஆரம்பத்தை வேதத்தின் ஊடாக அவர்களுக்கு விளக்கப்படுத்தி காட்டுகிறார். உங்களுக்கு எனக்கும் அந்த மகிமையை அந்த ஜனங்கள் இந்த இடம் வரைக்கும் சிலுவையினுடைய மகிமையை உணர, அந்த ஜனங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் சிலுவை மறைக்கப்பட்டதா இருக்கு. அந்த ஜனங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் அவருடைய மீட்பின் மகிமை நில்லாட்டமா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு எனக்கும் இயேசுவினுடைய மகிமை என்பது கழுதையில பவனி வந்ததல்ல. உங்களுக்கு எனக்கு இயேசுவினுடைய மகிமை என்பது அவர் காண்பித்த வெறுமனை சுகப்படுத்தல் அல்ல. உங்களுக்கு எனக்கு இயேசுவினுடைய மகிமை என்பது அவர் தன்னை முழுமையாக சிலுவையிலே மறித்துதான். உங்க என்னை அவர் நேசிக்கிறார், அவர் ரட்சகர் என்பதற்கான பெரிய நிரூபணம் நான் உயிரை பணயமாக வைத்து நீங்களும் நானும் பட வேண்டிய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்துருக்கார். இருதய சமாதானமா ஏன்னா பாவம் இருக்கிறதுனால சமாதானமா, நான் பாவத்துல இருக்கிறதுனால, என்னுடைய சரீரம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுனால, என்னுடைய ஆத்மா பாவத்தால கரைப்பட்டு இருக்கிறதுனால நான் சமாதானத்தை அடைந்தேன். இருதயத்துல பாவத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எங்க நான் விடுதலை தேடுவேன்? இந்த இருதயத்துல அக்கிரமத்தையும் அநியாயம் உள்ள ஒரு கேடான இருதயத்தை வச்சுக்கிட்டு எந்த மனுஷன் எனக்கு சந்தோஷம் தர முடியும்? எந்த படைப்பு எனக்கு விடுதலை தர முடியும்? எந்த உணர்ச்சிகள் என் சந்தோஷத்தை போக்க முடியும்? எந்த உலகத்தினுடைய எவ்வளவோ பெரிய சொத்தும் என் ஆத்மாவுக்கான சமாதானத்தை கொடுக்க முடியாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம், பதவி அடையலாம், புகழ் அடையலாம், போற்றலாம், உலகம் போற்றலாம், உலகம் போற்றக்கூட உச்சியில போய் உட்காரலாம். ஆனா இருதயம் கேடா, இருதயம் குற்றுயிரா, இருதயம் குற்ற உணர்ச்சியா, இருதயம் பாவத்தால உடைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. உலகத்துல எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் உன் இருதயத்தை சுத்திகரிக்காம நீ ஒரு பொழுது நிம்மதி அடைய முடியாது. இருதயத்தினுடைய பாவ சுபாவம் விலகாம நீ தோத்துதான் போவ, நீ அழுதுதான் போவ, நீ உடைக்கப்பட்டுதான் போவ, நீ பரியாசம் பண்ணப்பட்டுதான் போவ. உனக்கு ஒரு நீதியான அழிவு காத்திருக்கு. இந்த உலகத்துல வாழ்றதுக்குள்ள உங்க இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடிய இயேசு நடத்த நீ வரலன்னு சொன்னான். வாழிவு மகா மோசமா. இந்த போலியான எருசலேம் கூட்டத்தோட பார்த்து இருந்தாரு. போலியா கொஞ்ச நேரம் அவனை குதிச்சு, கொஞ்ச நேரம் இயேசுவோட குளிர் காஞ்சி, கொஞ்ச நேரம் இயேசுக்காக வேலை செஞ்சு, கொஞ்ச நேரம் இயேசுக்காக இழந்து, மற்ற நேரம்லாம் உனக்காக வாழாது. உங்க இஷ்டப்படி வாழ முற்படாது. 6 நாளும் 7 நாளும் எல்லா மணி நேரங்களும் இயேசுவும் இருதயத்தில் ஆண்டவராக இருக்கணும். நீ காய்கறி வெட்டும் பொழுதும், நீ பாத்ரூம் கழுவும் பொழுதும், நீ வெளியே கூட்டும் பொழுதும், நீ இன்னொரு மனுஷங்கிட்ட பேசும் பொழுதும் கிறிஸ்துவ இருதயத்துல பூரணமாக்கப்பட்டவராக. நீ வாயை திறந்தா இயேசு மட்டும்தாங்க வரணும். இருதயத்துல இயேசு இருந்தாருன்னா இன்னொருத்தங்கிட்ட போய் உலகத்தை குறித்து பேசுவியா, சினிமாவை குறித்து பேசுவியா, இன்னொரு மனிதனை குறித்து பேசுவியா, உன் பிரச்சனையை குறித்து பேசுவியா? இயேசு ஆண்டவராக இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுடைய இருதயம் எப்படி துதித்ததோ அப்படி அவருடைய அன்புனால இருதயம் நிரப்பப்படும் பொழுது, இயேசு ஆழமா வேகத்திலிருந்து நீ உத்து பார்க்கும் பொழுது, அவருடைய மகிமையினுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய மரணத்தினுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது உன் கண்ணு வேற எங்கேயுமே போக முடியாது. அவர் என் கண்களை சிறையாக்கி கொள்கிறவராக இருக்கிறார். அவருடைய மகிமையை பார்க்கிறவனுக்கு இந்த உலகம் இருட்டாதாங்க தெரியும். அவருடைய மகிமையை பார்க்கிறவனுக்கு இந்த உலகம் சந்தோஷமே தெரியாது. அவர் மட்டும்தான் சந்தோஷமா இருக்குவார். அப்படி இருந்தா, அப்படி இருந்தாலும் உண்மையா ரட்சிக்கப்பட்ட இருதயமா, அவரை அறிந்து கொண்ட இருதயமா இருக்கும். சும்மா தற்காலமா வந்துட்டு போற மாதிரி இருந்தேன்னு சொன்னா நம்மளை ஏமாத்திங்க. மாறி மாறி வாழ்கிறவளா இருக்கும். போலியா இயேசுவை ஆராதிக்க, போலியா இயேசுக்கு வரக்கூடாது. இயேசுட வரும்பொழுது உண்மையான அர்ப்பணிப்போடு மனம் திரும்புதலோடு இருப்பாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட
இருதயமும் இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும்னு சொன்ன ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இன்னமும் பாவத்தாலே உலகத்தாலே கரைபடுது. என்னுடைய இருதயம் கெடாது. என் இருதயம் சமாதானத்தை அடைய நான் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நெருக்கப்படுகிறேன், உடைக்கப்படுகிறேன், சமாதானத்தை அளந்துருகிறேன், நிம்மதி அளந்துருகிறேன். நான் மனித பயத்தோட வாழுகிறேன், நான் சந்தேகத்தோட வாழுகிறேன், நான் குழப்பத்தோட வாழுகிறேன். என்னுடைய வாழ்க்கை சூனியத்தின் சூனியமா இருக்குது. எனக்கு மெய்யான விடுதலை கொண்டு மெய்யான சமாதானத்தை சொல்லி சமாதான கர்த்தராக இயேசு கிட்ட வருவோம். அவர் ஒருத்தர் தான் நமக்கு விடுதலையும் இரக்கத்தையும் தயவையும் கொடுத்து இரட்சகராக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.